வணக்கம் மக்களே! நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் சேவை மையத்துல வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க. இது ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாவட்டத்துக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நெறைய மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. நம்மளுடைய சேனல் நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ண முடியுங்க. இது பெண்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்ன்னு சொல்லலாம். நெறைய வேகன்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்வி தகுதியா 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தா போதும்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு 18,000 ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்? எப்படி அப்ளை பண்றது? ஏஜ் லிமிட் ஏ டூ ஜெட் வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாரி அரசு வேலை, அரசு சம்பளம் உங்களுக்கு வேணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. நமக்கு பொறுமை தாங்க முக்கியம். அதே மாரி உங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு போடுறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாரி புது வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வாய்ப்ப விட்றாதீங்க. வாங்க பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுங்க. அங்க தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை. குழந்தைகள் உதவி மையம் அதாவது 1098 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவோம்ல, அந்த மையத்துல தான் நமக்கு வேலைங்க. போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளருங்க. மந்த்லி உங்களுக்கு 18,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு சேர்ந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க. மிஷன் வத்சல்யான்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த ஜாப் ஒரு வருடம் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்ம மேல சொன்னதான் நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளர் ஒரே ஒரு வேகன்சி தான். இது கல்வி தகுதியை நீங்க 12th பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அதோட நல்லா பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷனுக்கும் வெயிட்டேஜ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. 18,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி குடுக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிச்சதுக்கு இந்த சேலரி பார்த்தீங்கன்னா அதிகங்க. என்ன ஒண்ணு தற்காலிகம். நம்ம பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தற்காலிகங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தற்காலிகன்னு நீங்க பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க. நீங்க ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா தற்காலிகத்துல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ வச்சிருந்தீங்களா, அடுத்து நீங்க போகும்போது வேற வேலைவாய்ப்புல நெறைய வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுல ஈஸியா நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கிறீங்க. நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. அதனாலேயே இந்த ஜாப் விட்டுடுறாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க அடுத்த டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மிஷன் வச்சாலே வழிகாட்டு நெறிப்படியே பார்த்தீங்கன்னா குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எப்பயுமே நீங்க நிரந்தரமா அரசு பணிக்கு வர இயலாதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு அதோட கல்விக்கான சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, அனுபவச் சான்றிதழ் நகல், புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டணும். எல்லாமே நீங்க ஒட்டி 6/7/2026 மாலை 5:45க்குள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறை எண் 705, 7வது தரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் என்ற அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேரிலேயே தபால்லயே நீங்க அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும், அதே மாதிரி டாக்குமெண்ட் வைக்காத விண்ணப்பங்களும் உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாமலே நிராகரிக்கப்படும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 042129711198 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்குன்னா திருப்பூர் மாவட்ட தேசிய தகவல் மைய இணையதள முகவரியில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா நம்ம அரசு வேலை, அரசு சம்பளம் பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம்.